ஸோ, இன்னைக்கு இந்த கணினாடு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபங்ஷன்ஸ் காலிங் ஃபங்ஷன்ஸ். ஸோ, யாஹ்! இது வந்து 56வது வீடியோ. ஸ் இத வந்து 056 ஓகேங்களா? ரைட். ஸோ, ஃபங்ஷன்ஸ் காலிங் ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு போட்டு ரைட். ஸோ, அண்ட் ஆஃப் கோர்ஸ் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ ஒரு ப்ரோகிராமுக்கும் வந்து ஒரு நம்பர் தருவோம். 56வது வீடியோல முதல் ப்ரோகிராம். ஓகேங்களா? ஸோ, யாஹ்! ஸோ, இப்போ இது இருக்கு இல்லைங்களா? ஸோ, இத வந்து அப்படியே நம்ம எடுத்துப்போம். எடுத்து இங்க பேஸ்ட் பண்ணிப்போம். ரைட். ஸோ, அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யாஹ்! வி வில் புட் ஃபங்ஷன்ஸ் காலிங் ஃபங்ஷன்ஸ். அதாவது இந்த மாரி மை ஃபங்ஷன்னு இருக்கு. ஆனா, இங்க மை ஃபங்ஷன் வந்து நம்ம இங்க கால் பண்றோம். ஓகேங்களா? ரைட். ஸோ, பட் இப்போ மை ஃபங்ஷனே வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா போச்சுன்னா என்ன பண்றது? ரைட். ஸோ, நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓகே லைக் இந்த மாரி பண்ணலாம். லைக் ஓகே ரைட். ஸோ, டெஃப் ஆ பிரிண்ட் பூ அப்படின்னு போடலாம். இன்னொன்னு வந்து பிரிண்ட் ஜூ அப்படின்னு போடலாம். ரைட். அதுக்கப்புறம் வந்து இங்க பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் பூ, பிரிண்ட் ஜூ அப்படின்னு வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேபி வி கேன் ஜஸ்ட் புட் சம்திங். இத மட்டும் நம்ம சொல்றதுக்கு ஓகே பிரிண்ட் ஆ இன் ஓகே மை ஃபங்ஷன் அப்படின்னு வந்து நம்ம போடலாம். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க. அதாவது இது வந்து நான் இப்போ டாட் எக்ஸ்பெரிமெண்ட்டா தான் சொல்றேன். நம்ம இன்னும் ரொம்ப காம்ப்ளெக்ஸான பைத்தான் ப்ரோகிராம்ஸ்லாம் இன்னும் அடிக்கல. பட் ஜஸ்ட் ஒரு டாட் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ இதுல வந்து ரொம்ப லைன்ஸ் அதிகமா போயிடுச்சு. மெயின்டெயின் பண்றதுக்கு கடுப்பா இருந்ததுன்னா, மேபி இத வந்து நம்ம 2, 3 ஃபங்ஷன்ஸா பிரிச்சுட்டு, ஸோ இந்த மாரி போடலாம். அப்புறம் இத வந்து நம்ம காம்ப்ளெக்ஸா போச்சுன்னா, இத 2, 3 ஃபங்ஷன்ஸா பிரிச்சுட்டு நம்ம போடலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ யாஹ்! இத வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ரைட். ஸோ யுவி ரன் பைத்தான் 056 ஓகேங்களா? ரைட். இங்க வந்து டேப் அடிச்சாலே போதும்னு நினைக்கிறேன். ஃபங்ஷன்ஸ் காலிங் ஃபங்ஷன். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் வருது. இன் மை ஃபங்ஷன் வருதுங்களா? அதுக்கப்புறம் இங்க வந்து பாருங்க. இங்க இந்த மாரி இத கால் பண்ணதுனால, இப்ப இங்க போயிட்டு இங்க இருக்கிறது வந்து அப்படியே எஸ்கேப் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நம்மளுக்கு பூன்னு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிரிண்ட் ஜூ அப்படின்னு நான் போடுறேன். அதுக்கப்புறம் ஸோ இங்க வந்து போயிட்டு, இங்க இருக்கிறது வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இங்க வந்து ஜூன் வந்து பிரிண்ட் ஆகுது. புரியுது. ஸோ அவ்வளோதான். இட் இஸ் சிம்பிள் ஆக்சுவலி. லைக் நீங்க பைத்தான வந்து கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு படிச்சீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். அண்ட் இங்க வந்து நான் மை ஃபங்ஷன் கூப்பிடுறேன். ஸோ மை ஃபங்ஷனுக்கு போகுது. அதுக்கப்புறம் வந்து இது பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஃபங்ஷன் கால் ஆகுது. அதனால இது பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஃபங்ஷன் கால் ஆகுது. இது பிரிண்ட் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இன்னொரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணி பார்ப்போம். இத தூக்கி வந்து நம்ம இதுக்கு அப்புறமா போடுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அப்புறமா நம்ம போட்டோம்னா, ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம். ரைட். ஸோ இங்க இந்த மாரி போடுறோம். ரைட். ஸோ இந்த மாரி போட்டுட்டு நம்ம இத ரன் பண்ணும்போது ஓகேங்களா? இப்போ வந்து ரன் ஆகுது. ஸோ எந்த ஆர்டர்ல போடுறோம்னு வந்து முக்கியம் கிடையாது. ஓகேங்களா? ரைட். ஸோ எந்த ஆர்டர்ல வேணாலும் போடலாம் இத. ஓகேங்களா? ஸோ சில ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நீங்க கால் பண்றீங்கன்னா, இதுக்கு மேல தான் இருக்கும். பட் ஆனா நான் வந்து என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒண்ணு நீங்க கால் பண்றீங்கன்னா, முன்னாடியே அத டிஃபைன் பண்ணிக்கணும். அவ்வளோதான் வந்து நான் சொல்றேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு மரபு தான். இப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. ஓகேங்களா? ரைட். ஸோ தயிர் சாதம், சாம்பார் சாதம் தொட்டுக்க ஊறுகாய் வச்சுக்கலாம். பட் அதுக்குன்னு மைசூர் பாக்கு வந்து ஊறுகாய் தொட்டுன்னு சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு விதி இல்ல. ஓகேங்களா? சாப்பிடலாம். பட் அந்த மாரி சாப்பிடாம இருக்கிறது வந்து நல்லது. ஓகேங்களா? ஸோ அதுதான். ரைட். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. திஸ் இஸ் ஃபங்ஷன்ஸ் காலிங் ஃபங்ஷன். ஸோ இது சிம்பிளா இருந்தாலும் வந்து இது ரொம்ப பெரிய என்னது இது வந்து ஒரு ஒரு நல்ல கான்செப்ட்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ எப்பப்பலாம் காம்ப்ளெக்ஸிட்டி அதிகமாகுதோ நீங்க வந்து காம்ப்ளெக்ஸான கோட வந்து தூக்கி ஒரு அது புரியிற மாரி ஒரு நல்ல பேர் வச்சுட்டு, இதெல்லாம் ஒரு நல்ல பேரே கிடையாது. ஓகேங்களா? இந்த மாரிலாம் வந்து பேர் வச்சோம்னா, நானா இருந்தேன்னா தூக்கிடுவேன் அந்த ஆள கம்பெனி விட்டு. ஆ பட் அஃப்கோர்ஸ் எந்த பேருமே வந்து ஒழுங்கா ஞாபகம் வரலன்னு சொல்லிட்டு, நான் இந்த மாரி மனசுக்கு வரலன்னு சொல்லிட்டு நான் இந்த மாரி பேர் வச்சிருக்கேன். பட் ஒரு பேர் வைக்கிறது வந்து கொஞ்சம் ஒழுங்கா வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து ஒரு ப்ரோகிராமிங்ல ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. அடுத்த காணொளியில் காணும் வரை உங்களிடம் விடைபெறுவது கார்த்திகேயன்.